இந்த வீடியோ மூலமாக மௌன விரதம் அப்படின்னா என்ன, மௌன விரதம் செய்கிறதுனால என்ன விதமான பலன்கள்லாம் ஏற்படுது, இந்த மௌன விரதம் செய்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும், அதை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றத வழிமுறைகளின் மூலமாக நம்ம இந்த வீடியோவில் விளக்கி சொல்ல போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் PsyTechTamil மூலமாக இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு மௌன விரதம் பற்றி விளக்கி சொல்ல இருக்கேன். மௌன விரதம் என்ன விஷயத்தெல்லாம் டெவலப் பண்ணும், அதை நான் ஏன் பண்ணணும், இந்த வீடியோ எனக்கு எப்படி உபயோகமாக இருக்கும், இதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னாக்கா, உங்களுடைய வில் பவர், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இம்பல்ஸ் ஸ்பீச்சுன்னு சொல்லக்கூடியது, அதாவது உடனே வாய் விட்டு பேசுகிறது, துடுக்குத்தனமாக பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, உங்களுடைய இமோஷன்ஸை ரொம்ப வேகமாக வர்ற அந்த இமோஷன்ஸை கூட ஒரு சேனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது, அதாவது வடிகால் மூலமாக அதை வடியேற்றி ஒரு நிலைப்படுத்துறதுக்கு இந்த மௌன விரதம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மௌன விரதம் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னாக்கா, 1 ஹவரா, 10 மினிட்ஸா, இல்லை ½ அன் ஹவரா, எவ்வளோ நேரம் இதை பண்ணணும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்கான விளக்கங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் விளக்கி சொல்ல போகிறேன். நேரம் முக்கியமா அப்படின்றது கூட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். சரி, ஸ்டெப் 1. இந்த ஸ்டெப் 1ல் நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, முதல்ல பேசுகிறத நிறுத்தணும், ஸ்டாப் டாக்கிங்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ வெறும் வார்த்தையை நம்ம பேசாமல் இருந்துட்டால் அது மௌன விரதமாக ஆகிடுமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. மௌன விரதம்ன்றது வெறும் வார்த்தைகளை பேசாமல் இருப்பது மட்டுமே கிடையாது. இப்போ மௌனன்னா பேசாமல் இருக்கிறது தான், ஆனால் அதாவது கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறது தான். அது வெறும் வெர்பல் கம்யூனிகேஷன் மட்டும் கிடையாது, நான் வெர்பல் கம்யூனிகேஷனும் சேர்த்து தான் இந்த மௌன விரதம் கணக்கிடப்படுகிறது. அதாவது நான் பேச மாட்டேன், ஆனால் என்ன பண்ணுவேன், ஃபோன் பார்த்துட்ருப்பேன், ஸ்மார்ட் ஃபோனில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் ஏதாவது பார்த்துட்ருப்பேன், கேம் ஆடிக்கிட்டுருப்பேன், சேட் பண்ணிகிட்ருப்பேன், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் நான் பேச மாட்டேன். நைட்டு 10 மணிக்கு ஃபோன் எடுத்து வச்சு 12 மணி வரைக்கும் நான் பேசாமல் வெறும் என்ன பண்ணுவேன், சேட் பண்ணிக்கிட்டே மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். வாய் தான் பேச மாட்டேங்குதுல்ல, அப்போ அதுவும் மௌன விரதம் தானே? அப்படி கிடையாது. ஸோ வாய் பேசாமல் இருக்கிறது மௌன விரதம் கிடையாது. நான் வெர்பல் கம்யூனிகேஷன், உங்களோட உடல்கள் மூலமாக, உங்கள் கண்கள் மூலமாக, உங்கள் கைகள் மூலமாக, அது மூலமாகவும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறது, தொடர்பற்று இருக்கிறது. ஸோ இந்த விஷயந்தான் மௌன விரதமாக கணக்கிடப்படுது. இது கம்ப்யூட்டரோ இல்லை ஃபோனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு புக்ஸோ, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்களை கனெக்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் மௌன விரதம். இதுதான் நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். வெர்பலாகவும் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது, நான் வெர்பலாகவும் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டெப் 2 பற்றி விளக்கி சொல்லுவோம். அதாவது என்னென்னாக்கா, இங்கே இப்போ நான் இதோடையும் கனெக்ட் பண்ணாமல் இருக்கேன். ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள், இவைகளை நான் கவனிக்கணும். அதாவது மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லக்கூடியது. நான் செய்யக்கூடிய செயல்களில் கவனம் செலுத்துறது, அப்சர்வ் பண்ணுறது, எனக்கு எந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் ஓடுது, அதை கட்டுப்படுத்துறது கிடையாது. என்ன மாதிரியான எண்ணங்கள் எனக்கு ஓடுது, எந்த மாதிரியான எண்ணங்கள் எனக்கு வருது, எந்த மாதிரியான செயல்கள் செய்ய தூண்டுது, நான் மௌனமாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன், யாரோடய பேசாமல் இருக்கேன், நான் வெர்பலாகவும் கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கேன், ஃபோனு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். ஓகே, நான் அமைதியாக இருக்கேன். இப்போ எனக்கு என்ன எண்ணங்கள் வருது, என்ன மாதிரியான செயல்கள் செய்யணும்னு எனக்கு தோணுது, இந்த விஷயங்களை நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது என்ன நானே புரிஞ்சுக்கிறதுக்கும், என் மனசில் எந்த மாதிரியான எண்ணங்கள் ஓடுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும், எந்த மாதிரியான செயல்களுக்கு நான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக இது பயன்படுத்தப்படுது. ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய 2வது ஸ்டெப். இப்படி பண்ணும்போது அந்த எண்ணங்களை நான் என்ன பண்ணணும், கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை இந்த மௌன விரதத்தில் பண்ணணும். இப்போ மௌன விரதம் பண்ணுறதுக்கான 3rd ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், அப்சர்வ் பண்ணணும், மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த மைண்ட்ஃபுல்னஸை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இந்த 3rd ஸ்டெப்பில். அதாவது என்னென்னாக்கா, உண்மையான சைலண்ட்னா என்ன, இந்த உண்மையான மௌனம்னா என்ன, வெர்பல் கம்யூனிகேஷனை கட் பண்ணுறது, நான் வெர்பல் கம்யூனிகேஷனை கட் பண்ணுறது, அப்சர்வ் பண்ணுறது, ஓகே. ஆனால் உண்மையான சைலன்ஸ், உண்மையான மௌனம் என்பது மனதை அமைதிப்படுத்துவது, வாயை, கையை, கண்ணை அமைதிப்படுத்துவது மட்டும் அல்ல, மனதை அமைதிப்படுத்துவது, எண்ணங்களையும் தாண்டி. ஸோ இந்த மனதை அமைதிப்படுத்துறது அப்படின்றது எப்படின்றது, இந்த மைண்ட்ஃபுல்னஸை இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நான் ஏற்கனவே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை கனெக்ட் பண்ணுறேன் அந்த வீடியோ பற்றியதை. இப்போ நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, இல்லைனா நீங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கிச்சனில் ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்க,
ஏதோ ஒரு நீங்கள் செயலில் ஈடுபடுறீங்க. மௌன விரதம்னா செயலே செய்யாமல் இருக்கிறது கிடையாது. செயலில் ஈடுபடணும். அந்த செயலில் கவனம் வச்சு முழு ஈடுபாட்டோட சந்தோஷமாக திருப்தியாக பண்ணுறது. இதை பற்றி நான் சொல்கிறேன். இதுதான் வந்து மௌன விரதம். மௌன விரதம்னா அமைதியாக ஒரு இடத்துல கண்ணை மூடி உட்காந்து மனசை கட்டுப்படுத்தி இருக்கிறது மௌன விரதம் இல்லை. அது மட்டுமே மௌன விரதம் இல்லை. அந்த மாதிரியும் செய்யலாம், ஆனால் அது மட்டுமே மௌன விரதம் கிடையாது. உங்கள் செயல் நீங்கள் அது எதுவாக வேணா இருக்கலாம், எந்த ஒரு செயலாக வேணா இருக்கலாம். அந்த செயலை செய்யும்போது அதில் லயிச்சு, அதில் மகிழ்ச்சி அடைஞ்சி, அதை ஏற்றுக்கிட்டு அதோடு இன்வால்வ் ஆகி அதை நீங்கள் சந்தோஷமாக செய்கிறது தான் மௌன விரதம். அது ஃபோனை பார்க்குறதாவோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி இல்லாமல் இருக்கிறதா இருக்கணும். ஸோ நான் இதுதான் சொல்லக்கூடிய 3வது ஸ்டெப். இதில் மைண்ட்ஃபுல்னஸை நம்ம டீப்பாக பயன்படுத்துகிறோம். எந்த செயலை செய்கிறீங்களோ, ஆக்டிங், எந்த செயல் செய்கிறீங்களோ, ஆக்ஷன்ஸ், அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் மைண்டை முழுமையாக இன்வால்வ் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும். அந்த டைமில் பேசக்கூடாது, அந்த டைமில் நான் வெர்பலாக கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. அதில் ஓடுற உங்களோட எண்ணங்களையும் கவனிக்கணும், அதில் உங்களோட ஆக்ஷனையும் கவனிக்கணும். இப்போ நம்ம 3 ஸ்டெப் முடிச்சிருக்கோம். இப்போ 4வது ஸ்டெப் பற்றி பார்ப்போம். என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த மௌனம் இந்த நடக்கிறது, நான் ஏற்கனவே சொன்னேன் மனசை அமைதிப்படுத்துறதுன்னு சொன்னேன். இந்த மனசை அமைதிப்படுத்துறது, மனசை சைலண்ட்டாக வச்சுக்கிறது, இது என்னென்னா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி போட்டு கட்டுப்படுத்தி நான் மௌன விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்துறது கிடையாது. மௌன விரதம் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. அது நடக்கணும் நேச்சுரலாக, இயற்கையாக, அப்படியே உங்களுக்கு இயற்கையாகவே நடக்கணும். அந்த மௌன விரதம் இருக்கும்போது இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். மௌன விரதம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மனசை லயிச்சு உங்களை ஒரு மனசை ஒரு அமைதியான இடத்துக்கு கொண்டு போகணும். அது நேச்சுரலாக நடக்கணும்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி கஷ்டப்பட்டு வற்புறுத்தி பண்ணுற ஒரு விஷயமாக அது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய 4th ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நாட் டாக்கிங் டு அதர்ஸ். யார்ட்டையும் பேசக்கூடாது, டோன்ட் டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ வெர்பல் மட்டும்தானா? இல்லை, நான் வெர்பல். சரி, அடுத்தது மனசை அமைதிப்படுத்தணும். அடுத்தது உங்களுடைய பிஹேவியர், உங்களோட தாட்ஸ், இமோஷன்ஸ், இதை அப்சர்வ் பண்ணணும். 4வது இயற்கையாகவே நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நான் எப்படி சொன்னால் டைம் என்ன அப்படின்றது. இப்போ இந்த கேள்விக்கு விடை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது 1 ஹவராக இருக்கலாம், 10 மினிட்ஸாக இருக்கலாம், 30 மினிட்ஸாக இருக்கலாம். 30 மினிட்ஸ் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் லயிச்சு பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் லயிச்சு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுங்கள். 1 ஹவர் பண்ணாலும் சரி தான். அதில் பேசாமல் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒரு தொடர்பற்று உங்கள் செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப கவனம் வச்சு நீங்கள் செய்யணும். ஸோ இதை தான் மௌன விரதம் விளக்குது. இதனால் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இம்பல்சிவிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம், துடுக்குத்தனம், எடுத்துகிட்டு திடீர்னு வார்த்தை விட்டுறது, கையை வாங்கிறது, பேச்சை விட்டுறது, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற செயலை செஞ்சுறது, இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மௌன விரதம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மன ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேச்சை கட்டுப்படுத்துறதுக்கு, செயல்களை தேவையில்ல செயல்களை கட்டுப்படுத்துறதுக்கு, எரிச்சல், கோபம், இவைகளை கட்டுப்படுத்துறதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த மௌன விரதம்னு சொல்லக்கூடியது. ரொம்ப முக்கியமாக உங்களை நல்ல ஒரு கவனிப்பாளராக, ஒரு லிசனராக அது மாற்றுது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் மௌன விரதம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லிசனிங் பவர் கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுக்குது. நம்ம பேசுகிறது தான் அதிகம் விரும்புகிறோம், கவனிக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம். ஆனால் பேசுகிறத விட கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். இதன் மூலமாக தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த சைலன்ஸ் அப்படின்றது வந்து இன்சைட்லேயும் இருக்கணும், அவுட் சைட்லேயும் இருக்கணும். அதாவது உங்களுக்குள்ளேயும் அமைதி தென்படணும், உங்களுக்கு வெளியேயும் அமைதி தென்படணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மௌன விரதமாக அது இருக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது 10 நிமிஷமாவோ 5 நிமிஷமாவோ கூட இருக்கட்டும். தினசரி அது ஒரு ப்ராக்டிஸாவோ, அல்லது வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ப்ராக்டிஸாவோ, அல்லது உங்களுடைய ஓய்வு நேரத்தில் இது ஒரு ப்ராக்டிஸாவோ நீங்கள் இதை பின்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதனுடைய பலன்கள் எப்படி இருக்குது, இது உங்களுக்கு பலன் கொடுக்குதா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்கா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய வந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன பலன்கள் இருக்குன்றதை நம்ம ஒன்று அதில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.